மூலிகைகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரை கேட்டாலே அந்த இலையுடைய அமைப்பு எப்படி இருக்கும் நம்ம கண் முன்னாலே வந்து நிற்கும். குதிரை குழம்பு கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குதிரை குழம்பு கொடியை ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய இலையுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ, குதிரை குழம்பை பார்த்தோன்னா அது எப்படி இருக்குமோ, ஒரு வகையான ஈட்டி போன்ற வளைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறது மாதிரியே இதோட இலைகளுடைய அமைப்பு இருக்கும். குதிரை குழம்பு கொடியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உடல் தேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மருந்துகளில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த உடல் தேற்றி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களோ அல்லது சாப்பிடக்கூடிய மருந்துகளில் இருக்கக்கூடிய சத்துக்களோ பெரும்பாலான நேரங்களில் நம்ம உடலை முழுமையாக சென்று அடைவதில்லை. அதனால தான் எவ்வளவு சத்துள்ள ஆகாரம் உட்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தாலும், எவ்வளவு சத்துள்ள உடற்பயிற்சி செய்யக்கூடிய அல்லது உடற்பயிற்சிக்கு தேவையான உற்சாக பானங்களை குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தாலும் எந்த நேரத்திலும் ஏதேவது ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு வழக்கம் நமக்கு இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் பார்த்திங்கன்னா உற்சாக பானங்களை பற்றி நிறைய விளம்பரங்கள் வருவதை பார்க்கிறோம். இந்த உற்சாக பானம் இந்த சத்துக்களை கொண்டிருக்கக்கூடியது, இதில் கால்சியம் சத்து இருக்குது, இதில் புரதச்சத்து இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் சேராமல் போவது ஒன்று, உடல் சேர்ந்தால் கூட உடலுக்கு தேவையான அளவு சேராமல் இருப்பது ஒன்று. இந்த பிரச்சனை இப்போ சமீப காலத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனை அல்ல. இது தொன்று தொட்டு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் முதல் இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனை. அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த குதிரை குழம்பு கொடி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக உடல் தேற்றியாக பாரம்பரிய மருத்துவத்தில் கொடுத்து வருகின்ற ஒரு மருந்தாக இருக்கிறது. ஒரு மருந்துன்னு சொல்கிறத விட ஒரு உற்சாக பானமாக இது கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிற குறிப்புகள் நிறைய பார்க்க முடிகிறது. குதிரை குழம்பு கொடியை பொறுத்தவரையிலும் அதோடைய வேரை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதோட வேர் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வந்து நம்மளுடைய சேனைக்கிழங்கை விட பெரியதாக இருக்கும், உருவமற்று இருக்கும். அந்த கிழங்கை எடுத்து அதோடைய தோலை சீவி வெயிலில் உலர்த்தி சூரணமாக செய்து பயன்படுத்துகின்ற வழக்கம் நம்மிடையே உண்டு. குதிரை குழம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம், அந்த கிழங்குடைய சூரணம் வந்து மிகப்பெரிய உடல் தேற்றி. இன்றைக்கு ஒரு சாரர் பார்த்திங்கன்னா உடல் எடையை எவ்வாறு குறைக்க வேண்டும் அப்படின்னு கவலைப்படுறவங்க ஒரு சாரர் இருக்காங்க. இன்னொரு சாரர் பார்த்திங்கன்னா உடல் எடையை எவ்வாறு நான் தேற்ற முடியும், என்னுடைய உடல் எடை மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுபவர்கள் இருக்காங்க. யாருக்கெல்லாம் உடல் எடை நன்றாக கூட வேண்டும், பார்ப்பதற்கு சத்துள்ள மனிதன் போல் தோற்றமளிக்க வேண்டும்னு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த குதிரை குழம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 5 கிராம் காலை வெறும் வயிற்றில் பாலுடன் கலந்து, அதே போல் 5 கிராம் இரவு உணவுக்கு முன்பு பாலுடன் கலந்து அப்படிங்கிற மாதிரி சாப்பிடணும். ஒரு 6 மாத காலம் இதை சாப்பிட்டு வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய தசைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற முக்கியமான பிரச்சனை, அதுவும் அந்த கல்லூரிக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் அவர்களுடைய உடல் எடுப்பாக இல்லை, அவர்களுடைய மார்பக பகுதிகள் எடுப்பாக இல்லை, அப்படி பிட்ட பகுதிகள் எடுப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்கின்ற பெண்கள் இன்றைக்கு நிறைய பேர் நம்மளுடைய தமிழகத்திலே நிறைய அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மையங்கள் வந்து விட்டது. அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது அவர்கள் எதிர்பார்க்கின்ற பலன் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிடையாது. அறுவை சிகிச்சையுடைய பக்க விளைவும் நிறைய இடங்களில் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குதிரை குழம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளிலும் கணிசமான அளவு புரதச்சத்து போய் சேருவதையும் பார்க்க முடியும். அந்த புரதச்சத்துடைய அளவு கணிசமாக ஸ்ப்ரெட் ஆகும்போது உடல் நன்றாக தேறி இருப்பதையும் உடலுடைய அமைப்பு நன்றாக மாறி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை நேரம் போய் இன்றைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பிரயாணம் 2 மணி நேரம் ஆகிறது, அலுவலகம் சென்று வருவது, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வது அப்படின்னு சொல்லி
கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரம் வேலை செய்பவர்கள் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஆனால் இந்த 14-15 மணி நேரம் வேலை செய்கின்ற அளவுக்கு உடலில் உருவாகின்ற தேவையற்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை மருந்துகளை சாப்பிடுகிறோமா அப்படின்னா பெரும்பாலும் அது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30 வயதில் ஹார்ட் அட்டாக் வரதை நம்ம பார்க்குறோம், 35 வயதில் புற்றுநோய் வரதை பார்க்குறோம், 28 வயதில் நீரிழிவு நோய் ஏற்படுவதை பார்க்குறோம், 40 வயதில் பார்க்கின்சன் டிசார்டர்ஸோ அல்லது அல்சைமர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதை இன்றைக்கி பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் வேலை செய்யும் போது அது உருவாக்குகின்ற நச்சுப் பொருட்களை முழுமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு தேவையான உணவுகளையும் மருந்துகளையும் பழக்க வழக்கங்களையும் நாம் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா குதிரை குழம்பு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூரணம் ஆண் பெண் குழந்தைகள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம உற்சாக பானங்கள் சொல்லக்கூடிய காஃபி டீ குடிக்கிறோம் இல்லையா, அதே போல் இந்த கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பாலில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி உருவாக்கின அந்த பாலில் பனங்கற்கண்டோ தேனோ சேர்த்து தினசரி 2 முறை அருந்த வேண்டும். அந்த மாதிரி அருந்தும்போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் உடலை விட்டு குறைவதை நம்ம பார்க்கலாம். நான் நிறைய கணினி துறையில் வேலை பார்ப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் முகம் கருத்து போயிடுச்சு, என்னோடய கண்ணை சுற்றி கரு வளையங்கள் வந்து விட்டது சார், நான் உணவில் நிறைய கட்டுப்பாடோடு இருக்கேன், ஆனால் என்னுடைய வயிறு மட்டும் பெரியதாகி கொண்டே போகிறது, என்னால் முடிந்த அளவுக்கு நான் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன், இருந்தாலும் என்கிட்ட வர நெகட்டிவ் தாட்ஸோட அளவு அதிகமாகி கொண்டே போகிறது, என்னால் நல்லபடியாக வேலை செய்ய முடியல, ஒரு காலத்தில் 20 பேர் இருக்கக்கூடிய டீமை நான் மேனேஜ் பண்ணேன், இன்றைக்கி ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய டீமை கூட மேனேஜ் பண்ண முடியுமான்னு என் மேலே எனக்கு சந்தேகமாக வருது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடலுடைய இயல்பை சிறிது சிறிதாக மாற்ற ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாற்ற ஆரம்பித்தது நாம் சரியாக கவனிக்காமல் போகும்போது தான் அது உடலை கடுமையாக பாதித்து வியாதியை உண்டாக்குகிறது. இதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த குதிரை குழம்பு சூரணத்திற்கு உண்டு. ஒரு தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு பாலில் போட்டு கொதிக்க வைத்து காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அளவு குறையிறதையும் முகம் பொலிவடைகிறதையும் கூட நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த குதிரை குழம்பு சூரணத்தை பொறுத்தவரையிலும் உடல் தேற்றி உடலில் இருக்கக்கூடிய தசைகளை தேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு. அதே போல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியே அனுப்பி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.